உடலை 16 துண்டுகளாக்கி 16 திசையிலையும் புதையல் மாதிரி மறைச்சு வச்சிருக்கேன். உன்னோட ஆத்மாவை யாராவது நிரந்தரமா அழிக்கணும்னு நினைச்சா இந்த 16 திசையில இருக்கிற உன்னோட உடலை 16 துண்டுகளையும் முதல்ல அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு சேர்க்கணும். அந்த 16 துண்டுகளையும் ஒன்னாக்குனதுக்கு அப்புறம் இதோ என் கையில இருக்கிற இந்த கண்மலர்கள் ஜீவாத்மாவை அந்த 16 துண்டுகள் மேல வச்சா மட்டும்தான் உன்னோட முழு உடலும் திரும்ப கிடைக்கும். அப்படி அந்த உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நெருப்புல முழுசா எரிச்சா மட்டும்தான் உன்னோட ஆத்மா நிரந்தரமா அழிக்க முடியும். கவலைப்படாத பமி, உன்னோட ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னோட கடமைகளை இனி நான் தைரியமா செய்வேன். God bless you, my child. இந்த கண்மலர்கள் ஜீவாத்மா என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருக்கும். 16 திசையில இருக்கிற உன்னோட உடல் கூறுகளை ஒண்ணு சேர்த்தாலும் இது என் கையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ தைரியமா உன்னோட கடமையை செய்யுமா. நான் வரேன். என்ன இது? எப்படி இப்படி ஆச்சு? என்ன இந்த சோதனை? இப்படி நடக்க கூடாது. என்ன ஆச்சு? ஏய், யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஏய் துஷ்ட சக்தியே, என்னோட இடத்துல உனக்கு என்ன வேலை? ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. போக மாட்டல. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏன் என் கையை எடுக்க முடியல? எப்படி கையெடுக்க முடியும்? என்னோட சக்தியை புரிஞ்சுக்காம ஏன் முன்னாடி நின்னு மந்திரம் போடுறியா? மாய மந்திரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவடா இந்த சூடாமணி. சூன்ய லோகத்துல இருந்து வந்த என்ன உன்னால அழிக்க முடியுமா? இது சூனிய லோகத்து கத்தி. இத வச்சு குத்துனா யாராலையும் உயிர் பழைக்கவே முடியாது. இன்னியோட உன் கதை முடிஞ்சுது. நல்ல வேலை இப்படி செஞ்ச. அந்த நம்பூதிரி எங்களுக்கு கொஞ்ச நெஞ்ச குடைச்சல் கொடுக்கல. அந்த ஆள் எங்களுக்கு தீராத தலைவலியா இருந்தான். நல்ல வேலை அவன் கதையை நீ நிரந்தரமா முடிச்சிட்டேன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, நீங்க எங்களுக்கு செஞ்சது மிகப்பெரிய உதவி.
எங்களுக்கு இன்னொரு சின்ன உதவி மட்டும் நீங்க செய்யணும். என்ன? அந்த செத்து போன நம்பூதிரி மறுபடியும் திரும்ப வராம பாத்துக்கங்க. என்ன வளர்ற? இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த ஆளு செத்து செத்து திரும்ப வந்திருக்கான். அதனாலதான் உங்ககிட்ட இதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஷோ, இவரு வேற. யோ மாமா, உன் தலையில மசாலா இல்லன்னு இங்கே வந்து காட்டாத மாமா. வாயை மூடி சும்மா இரு. சும்மா இருங்க. ஏண்டா, நடந்தத சொல்லணும்லடா. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்க. அதுக்காக தான் நீ பிறந்து வந்திருக்கியா? யோ அதுக்கு இல்லையா, சும்மா இருயா. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லு. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் விவரமா கேளுங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரி, நீ சொன்ன மாதிரியே செய்றோம். வாங்க போலாம். வரோம். வரங்க. வரோம்.